வா. இந்தாங்க காஃபி. சார், நான் உங்ககிட்ட சுந்தர பத்தி ஒரு விஷயம் பேசணும். சுந்தர பத்தியா? என்ன விஷயம் காயத்ரி? ஓ, நான் இப்ப வெளியே போனோம், அவ்வளவுதானே? போறேன். சொல்லு காயத்ரி, சுந்தர பத்தி என்ன சொல்ல வந்த? அது சுந்தர பத்தி என்ன சொல்ல போறா? சுந்தர் மாதிரி ஒருத்தர் கணவர் அமையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சுந்தர் உயிரோடு திரும்பி வந்ததுல நான் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கேன். அப்படி இப்படின்னு உன்கிட்ட சுந்தர் புராணத்தை பாடுறதுக்கு தான் வந்திருப்பான். இல்ல காயத்ரி, அப்படிதானே? அப்படிதான். கடவுளே, என் மனசுல இருக்கிறத சொல்ல விடாம என்ன இப்படி சோதிக்கிறியே. ஆம் காயத்ரி, ரேஷ்மா ஜூஸ் கேட்டா, கொண்டு போறியா? சரி. ரேஷ்மாவும் இதே மாதிரி தான் செழியா. உன்னை பத்தி எந்த நேரமும் யாருக்கிட்டையாவது விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருப்பா. உண்மையிலே நீ ரொம்ப லக்கி செழியா. ஆமா, நான் ஏன் உன்னை லக்கின்னு சொன்னேன்னு சொல்லு பாப்போம். எனக்கு தெரியல. ஏன்னா ரேஷ்மா உனக்கு மனைவியா வரப்போறாள்ல, அதனாலதான் உன்னை லக்கின்னு சொன்னேன். கடவுளே, இது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. என்ன செழியா யோசிக்கிற? அத்தை சொன்னது உண்மைதானே? இதுக்கு போய் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? நீ என்ன யோசிச்சாலும் ரேஷ்மா உனக்கு மனைவியா வரப்போறது உனக்கு லக்கு தான். நீயும் ரொம்ப லக்கி தான். நான் வரேன். டேய், எப்படா இந்தம்மா வாய் கூசாம இப்படி போய் சொல்லிட்டு போகுது? நீ அத காது கூசாம கேட்டுட்டு இருக்க? என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் என்னோட தலையெழுத்துறா. கேட்டுதானே ஆகணும். வார்த்தையார சொல்றதுக்கு இவ்வளவு எரிச்சல் ஆகுற? உன் வாழ்க்கையில அந்த ரேஷ்மா வாழ வந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான் போல இருக்கே. நீ வேற ஏன்டா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? காயத்ரி ஏதோ சொல்ல வந்தா. இந்த அன்னபூர்ணி அத்தை காயத்ரி சொல்ல வந்ததை சொல்ல விடாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனசுக்குள்ள நினைச்சத காயத்ரி நினைச்சதா சொல்லிட்டு போறாங்க. காயத்ரி என்ன சொல்ல வந்தானே தெரியலடா. சுந்தர பத்தி ஏதோ சொல்ல வந்தா. என்னவா இருக்கும்? என்ன சொல்ல வந்திருப்பான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், சரியா? அந்த மிலிட்டரி காரனுடைய இன்னொரு காலை உடைச்சு விட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன். இல்லனா நீயும் பசியும் பட்டினியுமா கடந்து காயத்ரியை நினைச்சு நினைச்சு மைண்டு குழம்பி உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குடா. டே, அவ்வளவு தூரம் போய் பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் காயத்ரியை விரும்புறேன், நீ தயவு செஞ்சு ஒதுங்கிக்கோன்னு நான் போய் பேச போறேன். அவனுக்கு பணங்கனா ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். அவனை விலைக்கு வாங்க முடியும்னு எனக்கு தோணுதுடா. டேய், என்னடா பேசுற நீ? காயத்ரி இப்போ உன் மனசுல இருக்கா, சரி. அதே மாதிரி காயத்ரி உன்னை விரும்பலாம் நிலைமையில இருந்தா நீ சொல்றதெல்லாம் ஈடுபடும். காயத்ரியோட மனசுல நீ இருக்கியான்றதே பெரிய குழப்பத்துல இருக்கு. இப்ப போய் இப்படி ஒரு முடிவு எடுத்து அவன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீனா அவன் இது ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு உன்னையும் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவ? சரியா? அவன் ஆளை பார்த்தா செம்ம கேடி மாதிரி தெரிகிறான். நம்மளே தேடி போய் வம்புல மாட்டிக்க கூடாது. அதனால எக்காரணத்தை கொண்டும் நீ காயத்ரி விரும்புற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சரிடா, அப்படின்னா நான் விரும்புற விஷயத்த சுந்தர் கிட்ட சொல்லாம இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு பாரு. அவனால காயத்ரியோட சந்தோஷமா வாழ முடியாது. காயத்ரியும் நிம்மதியா அவன் கூட வாழ முடியாது. அது மட்டும் இல்லடா, தெரிஞ்சோ தெரியாமலோ காயத்ரி கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். அவனுக்கு அவ
காதலியா இருக்கலாம். ஆனா அவ எனக்கு என்னோட என்னோட மனைவிடா. காதலிய விட்டு கொடுக்கலாம்டா, ஆனா மனைவியை விட்டு கொடுக்க முடியாது. நான் அவனுக்கு காயத்ரியை விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா. நீ வேணும்னா அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம வேற மாதிரி பேசிப்பாரு. இந்த அடிதடியெல்லாம் வேண்டாம்டா. அது வேற மாதிரி இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி கொண்டு போய் விட்டுரும். சரிடா, முதல்ல நான் போய் பேசி பார்க்கறேன். கேட்கலனா அதுக்கப்புறம் அடிதடியில் இறங்கிட வேண்டிதான்.